ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாக்லேட் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ லீவ் டைம் வேறு, ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இப்போது 30 கிராம் சுகரும் 30 கிராம் மில்க் பவுடரும் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம். நம்ம சுகரையும் மில்க் பவுடரையும் அரைச்சிட்டோம். இப்போ அதை ஜலிக்கணும், அதனால் நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். இது கூடயே நீங்கள் 60 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 60 கிராம் கொக்கோ பவுடருக்கு 30 கிராம் மில்க் பவுடர், 30 கிராம் சுகர். இதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போது வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு அதை கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சோன்னே ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுக்கோங்க. அது ஹீட் ரெசிஸ்டன்ட் பாத்திரமாக இருக்கணும். அதில் ஒரு 30 கிராம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வச்சுருக்க கொக்கோ பவுடர், மில்க் பவுடர், சுகர் இது மூணுத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் பட்டர் ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இன்னொரு பாயிண்ட் இதில் பார்க்க வேண்டியது, நம்ம மேலே டபுள் பாயிலுக்கு வச்சுருக்க அந்த பாத்திரம் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சாக்லேட் அந்த இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் பொறுமையாக நீங்கள் இது பண்ணுங்கள், அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகும். இப்போ நாங்கள் திரும்பவும் ஒரு 15 கிராம்ஸ் போல் பட்டர் ஆட் பண்ணோம். ஏன்னா அது மெல்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 60 கிராம் நம்ம கொக்கோ பவுடருக்கு 45 கிராம்ஸ் போல் பட்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டேஜ் வரல, கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மெல்ட் ஆகி நல்லா அந்த மாதிரி வரும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெல்ட் ஆன பிறகு 1 or 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் இருந்து எடுத்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் நீங்கள் ஊற்றிடுங்க. நம்ம மோல்டுக்குள்ளே ஊற்றி வச்ச பிறகு இதை ஜஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ரெசிபி, இதை கோகனட் ஆயில் வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு ரெசிபி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கோகனட் ஆயில் போட்டுக்கலாம். பட் அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ 1 hour ஆச்சு. இந்த சாக்லேட்ஸ்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த டைரி மில்க் டேஸ்ட்டே வரும். நல்லா சில்கியாக, சாஃப்டாக, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.